எங்கள் பாஸ்டர் சார்லஸ் ஐயா அடிக்கடி சொல்கிற வார்த்தை, பிரைஸ் தி லார்ட், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். வருடத்தின் முதல் ப்ரேயர் மீட் எப்பவும் பாஸ்டர் வீட்டு ஜெப கூட்டம்தான். நான் கூட்டத்திற்கு போகும்போது நினைவில் ஓடியது மறைந்த எங்கள் சார்லஸ் ஐயாவோட நினைவு கூடுகை தான். அந்த ப்ரேயர் மீட்டில் ஒரு ஐயா வந்திருந்தாங்க. எல்லாரும் 2 கைகளையும் சகோதரியை பார்த்து நீட்டி, எலியாவின் மீது இருந்த ஆவியின் வரம் எலிசாவின் மேல் 2 மடங்காக இறங்கினது போல் இப்பொழுதும் சகோதரியின் மேல் இறங்குவதாக என்று சொல்லி ஜெபித்தது இன்றும் நினைவில் உள்ளது. அதன் வல்லமை இன்று நாம் கண்கூடாக சபையில் பார்க்கிறோம். எனக்கு அந்த ஐயாவின் முகம் நன்றாக நினைவில் இருந்தது. அதே ஐயா இன்றும் வருவார் என்று எதிர்பார்க்கவில்லை. அந்த யோனத்தான் ஐயா இன்றும் கைகளை உயர்த்தி நீட்டுங்கை இவர்களை நோக்கின்னு சொன்னாங்க. ஆம், இன்று முன்னாடி நின்னது 2 பேர். ஜான்சன் அண்ணா, பிரீடா சிஸ்டர். தங்கள் திருமண வாழ்வில் 25 வருடம் வெள்ளி விழா கண்ட ஜான்சன் அண்ணாவும் பிரீடா சிஸ்டர் முன்னால் நிற்க, 25 ஆண்டுகள் விழா கண்ட வெள்ளி விழா கண்ட இவர்கள் 50 ஆண்டு பொன் விழாவும் காண வாழ்த்தி, நம்ம யோனத்தான் ஐயா ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தமிகவே பாட்டை சபையாரை பாடச் சொல்லி அவரும் பாட, பிரீடா சிஸ்டர் முகத்தில் ஆடவில்லை. வெக்கம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டு, அண்ணாவும் லைட்டாக நெளிய ஆரம்பிச்சிட்டாரு. கல்யாணத்தன்னைக்கு கூட இதெல்லாம் நடந்திருக்குமான்னு தெரியல. சபையாரும் தங்களை மறந்த ஆனந்தத்தோடு பாடலை பாடி முடித்தனர். இந்த நிகழ்வுகள் எல்லாம் அவர்கள் குடும்பத்தார் முன்னிலையில் நடந்தது சிறப்பு. திரளாக 3 சபை உறுப்பினர்களும் கலந்து கொண்டு வாழ்த்த சிறப்புடன் நிறைவு பெற்றது. இந்த காட்சிகளோடு அடியனும் பிரீடா சிஸ்டர் ஜான்சன் அண்ணாவை வாழ்த்தி 2 வாரங்களுக்கு முன் வாசித்த வாழ்த்துரையை பகிர விரும்புகிறேன். சில்வர் ஜூபிலி வெட்டிங் அனிவர்சரி. காண்கின்றீர் அனிவர்சரி சில்வர் ஜூபிலியாய், வாழ்த்துகின்றது மனங்கள் PBH ஃபேமிலியாய். எடுத்துக்க முடியாது சாதாரண நிகழ்வாய், எடுத்துக்காட்டான மாபெரும் நிகழ்வென்றோ, எப்போதும் நிலைக்கட்டும் மகிழ்வொன்றே. கண்முன்னே விரிந்த பாதை துறந்தீர், கர்த்தர் தந்த பாதை தெரிந்தீர். இலகுவான ஒன்றல்ல ஊழிய பணி வேண்டும், இல்லறம் தாண்டிய அர்ப்பணிப்பு. இந்த லட்சியம் உங்களை உயர்வாக்கும். இன்னும் எத்தனை காயங்கள் கண்டிருப்பீர், எவ்வளவாய் வேதனை பட்டிருப்பீர். டோன்ட் ஃபீல், உங்களின் கிரீடங்கள் மேலேதானே ஒவ்வொன்றாய் மாமணிகள் இணைக்கப்படுது. பூலக வாழ்வில் இன்னும் பல பொன்னான நாட்களை பெற்றிடுவீர். கப்பலில் செல்வது பொறுப்புதான், ஒரே இடம் கப்பலாக இருப்பது அதனும் சிறப்பு. சாரதியாய் பிரதர் இங்கிருந்தால் மட்டும் சாந்தமான சிஸ்டருக்கு அளவற்ற சிரிப்பு. அதுதான் சபையாராய் எங்களின் இதய வாஞ்சிப்பு. தோளுக்கு மேல் மட்டுமல்லை, ஊழியத்தில் தோள் கொடுக்கும் அளவுக்கும் வளர்ந்துவிட்ட ஜோபாய் ஜியோகேல் துணையோடு ஜோரான வாழ்க்கை என்றும் தொடரட்டும். இன்னும் பல 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 திருமண நாட்களை காண்பீர் எனும் வாழ்த்துக்களுடன் PBH சபையார். இந்த நினைவுகளெல்லாம் பகிர காரணம், சில நினைவுகள் மறக்க முடியாது. அது மெமரியாக இருக்கும். முன்னாடிலாம் மெமரிஸ் டைரியில் எழுதுவோம். இப்போ டைரி இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக அந்த மாதிரி தளங்கள் உள்ளது. ஸோ நினைவில் இருக்க வேண்டும் சில நினைவுகள் என்பதற்காக பகிர ஆசைப்பட்டேன். நன்றி. இங்கிருந்தால் மட்டும் சாந்தமான சிஸ்டருக்கு அளவற்ற சிரிப்பு. அதுதான் சபையாராய் எங்களின் இதய வாஞ்சிப்பு. ஜோபாய் ஜியோகேல் துணையோடு ஜோரான வாழ்க்கை என்றும் தொடரட்டும். வாழ்த்துக்களுடன் PBH சபையார் நெருங்குடி. சபையார்
தமிழ் கலாச்சாரத்தின்படி ஆசீர்வதியும் கர்த்தரே, ஆனந்தம் மிகவே நிசாவோ நேரம் சோதரே, நேசம் மகிழவே விசிறவானே ஜோதி கதிரங்க மெஸ்ஸியாவின் வாழ்த்தி ஆசாரியோ வந்தாயனோ ஆசி மகிழ்ச்சியோ இம்மனமாகத்தோடென்றும் கொள்ளைப்புறான ஆத்துமாக்களை கொண்டு வரட்டும். ஆலயங்கள் இன்னும் பெருகுவதாக. ஹalleluya.